எக்ஸாமே இல்லாமல் இந்தியன் மிலிட்ரிக்குள்ளே நீங்கள் போக முடியுமா? அதாவது எஸ்எஸ்பி எக்ஸாம் ஒன்று நீங்கள் அமரன் படம் பார்த்துருப்பீங்க, எக்ஸாமில் எழுத போவார் இல்லையா, ரிட்டன் எக்ஸாம். அந்த எக்ஸாமே இல்லாமல் நீங்கள் இந்தியன் மிலிட்ரிக்குள்ளே போக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக போக முடியும். அது எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே ஃப்ரம் எம்இசி. ஐயா, இது ரொம்ப காலமாக நான் தேடிக்கிட்டு இருந்த ஒரு கண்டென்ட்டுங்கய்யா. எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஏன்னா அன்னைக்கு இல்லை, நான் 2010 முடித்த போது இந்த மாதிரி ஒன்று இல்லை. பட் இருந்திருந்தால் நானும் இதை யூஸ் பண்ணியிருப்பேன். என்ன அப்படின்னா, எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாமே இல்லாமல் ஒரு இன்ஜினியராக நீங்கள் இந்தியன் மிலிட்ரிக்குள்ளே போக முடியும். என்னையா சொல்கிறீங்க? இன்ஜினியராக இந்தியன் மிலிட்ரிக்குள்ளே எக்ஸாம் இல்லாமையா? ஆமாங்கய்யா. ஏன்னா உங்களுக்கு உள்ளே போனீங்க அப்படின்னா இப்போ இந்தியன் மிலிட்ரியில் பார்த்திங்க அப்படின்னா கன்ஸ் இருக்குது, அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமொபைல்ஸ் இருக்குது, ஸ்ட்ரக்சரல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்களை நீங்கள் அங்கே உருவாக்க வேண்டியிருக்கும். உருவாக்குறது டிஆர்டிஓ உருவாக்கினாலும் அதை மெயின்டைன் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும், இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் டெக்னீஷியன்ஸ் தேவைப்படுவாங்க, இன்ஜினியர் தான் தேவைப்படுவாங்க அதுக்கு. ஸோ அந்த கேட்டகரி அந்த மாதிரியான வேலைகளுக்கு உங்களுக்கு எடுக்கலாம். இல்லை சார், நான் பார்த்திங்கன்னா மிலிட்ரியில் போனோம் அப்படின்னா கொஞ்சம் பார்டர்லேருந்து சண்டை கட்டுற மாதிரிலாம் நான் போகணும் அப்படி விருப்பப்பட்டீங்களா? எஸ், அதுவும் நீங்கள் இது மூலமா போக முடியும் எக்ஸாமே இல்லாமல். அதுக்காக தான் காத்து நிற்கிறேன். அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஐயா, இதுக்கான மினிமம் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஇ ஆர் பிடெக் எனி இன்ஜினியரிங் டொமைன் அப்படின்னா மேஜரான கோர் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. மெக்கானிக்கல், சிவில், இசிஇ, ட்ரிபிள்இ அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த 5 கோருக்குள்ளே நிறைய விஷயங்கள் அடங்கும். உதாரணத்துக்கு ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங், ஆட்டோமொபைல், ஏரோநாட்டிக்கல். ஸோ இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் அதனுடைய கிளைகள் மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ஸும் இதுக்கு எலிஜிபிள் தான். ஓகே, ஸோ பிஇ ஆர் பிடெக் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அரியர் இருக்கக்கூடாது. மினிமம் பார்த்தீங்கன்னா 60% எடுத்துருக்கணும். ஸோ எடுத்திருந்தாங்கன்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ ஜென்ரலாக இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, நான் இப்போ இந்தியன் மிலிட்ரிக்குள்ளே போகலான்னு ரெடி ஆகிட்டேன், இப்போ எலிஜிபிள். இப்போ நான் என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். லிங்க் இருக்குது, லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும் போதும். உங்களுடைய மார்க் ஷீட்ஸ் இது வரைக்கும். சார், நான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன், அப்ளை பண்ணலாமா அப்படின்னா எஸ், அப்ளை பண்ணலாம். உங்களுடைய வயது 20லிருந்து 27 வயதாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வாரத்தில் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் ஃபைனல் இயரில் லாஸ்ட்டாக இருக்கும்போது வேணால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா இன்டர்வியூ எப்போ கூப்பிடுவாங்க தெரியாது. அவங்க இன்டர்வியூ கூப்பிட்டு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா 3 வாரத்தில் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது சர்டிஃபிகேட் அந்த டைமிங்கில் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். ஓகே, இது அங்கேயே பேசிக் எலிஜிபிலிட்டி. இதை வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். இது நல்லா இருக்கு. ஓகே, அப்ளை பண்ணதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறமா அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இன்டர்வியூக்கு கால் ஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ டேரெக்டாக இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ இந்த டேரெக்ட் இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய தலைக்கட்டுகளாக இருப்பாங்க, அவங்களுக்குள்ள உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். இந்த இன்டர்வியூ மட்டுமே 5 நாள் நடக்குங்கிறாங்க. எஸ், 5 நாள் இன்டர்வியூ வச்சு செஞ்சுருவாங்க. என்ன மாதிரியான இன்டர்வியூஸ்லாம் இருக்கும் அப்படின்னா, மெயினாக சைக்காலஜிக்கல் டெஸ்ட் இருக்குமா. எஸ், சைக்காலஜிக்கெலாம் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கிறீங்க, ஸோ உங்களுக்கு தேசப்பற்று எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ நீங்கள் எப்படியாப்பட்ட ஆள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சும்மா பிரித்து வச்சுருவாங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அது இருக்கும். அடுத்து குரூப் டாஸ்க் மாதிரி கொடுப்பாங்களாமா அந்த இன்டர்வியூவில். அப்புறம் பர்சனல் சில கொஸ்டின்ஸ் இருக்கும், பர்சனல் இன்டர்வியூஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு 5 நாள் கண்டினியூஸாக நடக்கும். அப்புறம் ஜென்ரல் ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் இருக்கும். அந்த புஷ்அப்ஸ் எடுக்கிறது, புல்அப்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி கூட இருக்கும். ஸோ இது எல்லாமே மேஜராக உங்களுக்கு இந்த 5 நாள் இன்டர்வியூவில் இருக்கும். இந்த 5 நாள் இன்டர்வியூலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணி அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஓகே, நீங்கள் தேர்ச்சி பெற்றுட்டீங்க, யூஆர் எலிஜிபிள் அப்படின்னா உங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐஎம்ஏ அப்படின்னு ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போவாங்க ஃபார் ட்ரைனிங். இங்கே தான் முக்கியமான த்ரில்லிங்கான திருடம் அப்படிங்கிற மாதிரி ஐஎம்ஏ கேள்விப்பட்டிருப்பீங்க, படம் பார்த்துருக்கீங்க. ஏன்னா எல்லாருமே படம் பார்த்துருக்கீங்க அந்த படத்தை, அமரன் படத்தை. ஸோ ஐஎம்ஏ இந்தியன் மிலிட்ரி அகாடமி டேராடூனில் இருக்குது. ஸோ இங்கே தான் உங்களுக்கு ட்ரைனிங் போடுவாங்க. இந்த ட்ரைனிங் பார்த்தீங்க அப்படின்னா 49 வாரம், கிட்டத்தட்ட 1 வருஷம் ட்ரைனிங் இருக்கும். இது மெயினாக என்ன அப்படின்னா, இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக மேரேஜ் ஆகியிருக்கக்கூடாது. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. எஸ், அதான் இப்போ தான் 22 வயசு ஆச்சு, எங்களுக்கு எப்படி மேரேஜ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட் 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. மேரேஜ் ஆனவங்க இதுக்கு நாட் எலிஜிபிள், இந்த ஜாபுக்கு இப்படி அப்ளை பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
ட்ரைனிங்குள்ளே போயிட்டீங்க. ஸோ அதே மாதிரி ட்ரைனிங் அப்போ ஒரு வருஷம் அங்கே கேம்புக்குள்ளே தான் மட்டும்தான் இருக்க முடியும். இல்லை சார் நான் வீடு பக்கத்தில் ரூம் எடுத்துக்கிறேன், பசங்களால் ஜாலியாக இருந்துட்டு அப்படியே போயிட்டு வர்றேன் அப்படின்னா அப்போல்லாம் ஒத்துக்கிற மாட்டாங்க. ஸோ முழுசாக உள்ளே தான் இருக்கணும், வீட்டில் இதெல்லாம் போயிட்டு வரதுக்கு அலோடே கிடையாது. ஸோ இந்த ஒரு வருஷம் ட்ரைனிங், இந்த ட்ரைனிங்கே உங்களுக்கு தெரியும், நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, பக்காவாக வந்து க்ளீனாக அந்த ஒரு வருஷத்தில் ட்ரைனிங் முடிஞ்சிடும். இந்த ட்ரைனிங் அப்போவே உங்களுக்கு ஸ்டைஃபண்டும் கொடுப்பாங்க. எஸ், ஸ்டைஃபண்ட்னா உங்களுக்கு சேலரி மாதிரி வரும், 56,100 ரூபா. நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்ன பண்ணதுன்னு தெரியாம இருக்கிறீங்களா? நாங்க உங்களுக்கு டிசைன் அப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல்ல ட்ரைனிங் கொடுத்து வெறும் 40 நாள்ல ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் வாங்கி கொடுத்துறோம். இல்ல எனக்கு கோர்ஸ் எல்லாம் வேண்டாம், எனக்கு இன்ஜினியரிங் நாலேஜ் இருக்கு பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு, எனக்கு ஏதாவது வேலை வாங்கி தருவீங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எஸ், நாங்க வேலையை வாங்கி தருவோம், அதுவும் ஃப்ரீயா. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்கொயரி ஃபார்மும் ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்கு, அதை மட்டும் நீங்க ஃபில் பண்ணுங்க, நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி டீடைல் சொல்றோம். எஸ், இது இல்லாமல் உங்களுக்கு அங்கே ஹாஸ்டல் தங்குறதுக்கு எல்லாம் கொடுத்துருவாங்க, சாப்பாடு கொடுத்துருவாங்க, இது எல்லாமே உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட்ல வரும். நல்ல நேரம் ஆரம்பமாயிடுது. இது இல்லாமல் ட்ரைனிங் பீரியட் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரும்பொழுது நீங்கள் என்ன வரீங்க, ஒரு வருஷம் ட்ரைனிங் முடிச்சுட்டு ட்ரைனிங் நல்ல மார்க் வாங்கிட்டீங்க, நல்ல ரேங்க்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது லாங் டேர்ம் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. 14 வருஷம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணுறதுக்கு கிடைக்கும். ஸோ அந்த 14 வருஷம் ஓகே நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, ரேங்க்கில் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லெஃப்டினண்ட்டாக போஸ்டிங் போடுவாங்க. உங்களுடைய ஃபஸ்ட்டு போஸ்டிங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா LOC, லைன் ஆஃப் கண்ட்ரோல் தான் ஃபஸ்ட்டு டியூட்டியை. போய் கண்ணை வச்சுட்டு ஜாலியாக நிற்க வேண்டியதான். ஸோ லைன் ஆஃப் கண்ட்ரோல் ஒரு வருஷம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் உங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி, திறமைக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு தகுந்த மாதிரியான அடுத்த ரோல் வரும் உங்களுக்கு. அந்த ரோல் எங்கே வேணாலும் போகலாமாமா, அதை யாருனாலையுமே யூகிக்க முடியாதாமா. ஸோ அதுக்கப்புறமா வரக்கூடிய ரோல்கள் எல்லாமே உங்களுக்கு வரும். அதுலேயே நீங்கள் அப்படியே போனீங்க அப்படின்னா கர்னல், மேஜர் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்லமாக ப்ரொமோஷன் ஆகும். அப் டு 2.5 lakhs வரைக்கும் சேலரி வந்து உங்களுக்கு ஈஸியான எலிஜிபிலிட்டியாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ப்ரொமோஷன் கிடைக்க. ஓகேவா? இது ஒன்று. ஓகே, இது வந்து இந்த கேட்டகரியில் நான் போயிட்டேன். இல்லை சார், இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா TGC, அதாவது டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ் அப்படிங்கிறத அதை சொல்லுவாங்க. இப்போ நம்ம போகிற இந்த ரூட்டு, ஸோ TGCயில் டெக்குன்னு ஒன்று இருக்கும், டெக்னீஷியனாக போகிறதுக்கு. ஸோ இவங்களுக்கு என்ன வேலை இருக்கும் அப்படின்னா இந்த லெஃப்டினெண்ட்டெல்லாம் போக தேவையில்லை. இவங்க டேரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்பன்ஸு, அந்த நம்மளுடைய வெஹிக்கிள்ஸு இதெல்லாம் சர்வீஸ் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஜினியராக உள்ளே போயிடலாம். ஸோ இது ஒரு ரூட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் தான் இருக்கும். அதாவது ஷார்ட் டேர்ம் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட் டேர்ம் கமிஷன்னா 10 வருஷம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் இருக்கும் இதில். ஸோ ஷார்ட் டேர்ம்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து நீங்கள் போக முடியும். இதுவும் அவங்கள் தான் முடிவு பண்ணுவார்கள், நம்ம முடிவு பண்ண முடியாது. அது முடியாது. ஓகேவா? ஓகே, இப்போ என்னன்னா இந்த ஒரு வருஷம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க இல்லையா, ஆனால் இதுக்கு இந்த டெக்குக்கு நீங்கள் ட்ரைனிங் போகிறீங்க அப்படின்னா OTCயில் தான் ட்ரைனிங் இருக்கும். OTCனா ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, சென்னையிலேயே இருக்குது. ஸோ அங்கே தான் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். ஸோ நீங்கள் லெஃப்டினெண்ட்டாக நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போது தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா IMAல நீங்கள் போக வேண்டியது இருக்கும். ஸோ அது அந்த ரூட்டு, இது இந்த ரூட், அவ்வளோதான். விஷயம் ஒன்று தான், எப்படியாவது இந்தியன் மிலிட்ரிக்குள்ளே தான் நீங்கள் வேலை செய்வீங்க. இப்போ என்னென்னா அந்த ட்ரைனிங் ஒரு வருஷம் ட்ரைனிங்கில் நீங்கள் போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு வந்துடலாம், மாதம் 50,000 தர்றாங்க, போவோம் ஒரு வருஷம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுவோம், சாப்பாடெல்லாம் கொடுக்குதுன்னா பக்காவாக பார்த்துக்குவாங்க அப்படின்னு போனீங்கன்னா அங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணலைன்னா உங்களை அப்போவே வெளியே துரத்திடுவாங்க. துரத்தும் போது சும்மா துரத்த மாட்டாங்க. எத்தனை வாரங்கள் உள்ளே இருந்தீங்களோ, ஒரு வாரத்துக்கு 16,000 ரூபா வேலைக்கு எத்தனை வாரம் இருந்தீங்களோ அத்தனை வாரத்துக்கு அந்த காசை கொடுத்துட்டு தான் நீங்கள் வெளியே வரணும். எஸ், இதெல்லாம் நீங்கள் போகும்போதே பாட்டில் சைடு வாங்கிடுவாங்க. ஸோ நீங்கள் அதை மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டோட தான் நம்ம உள்ளே போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் யாருக்குள்ளே போக முடியாது, போகவும் மாட்டாங்க. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. ஸோ இந்தியன் மிலிட்ரிக்குள்ளே நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு இன்ஜினியராக நீங்கள் வேறு எதில் வேணாலும் இருந்திருக்கலாம். பட் இன்ஜினியரிங் படிச்சுட்டேன், பட் எனக்கு மிலிட்ரிக்குள்ளே ஆர்வம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பாதையை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சலுகைகள் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, NCCயில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெனிஃபிட். ஆல்ரெடி காலேஜில் இன்ஜினியரிங்கும் படித்து NCCயில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூவில் ஸ்கோர் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு ரேங்கிங் கிடைக்கும், ஈஸியாக நீங்கள் உள்ளே போகலாம். இவ்வளோதாங்கய்யா. நீங்கள் எக்ஸாமே இல்லாமல் இன்ஜினியராக, அதுவும் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராகவே நீங்கள் உள்ளே போக முடியும் அப்படின்னா இந்த பாதையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியர் மட்டும் இல்லை, ஜென்ரலாக இன்ஜினியர் எல்லாருமே இந்த ஃபீல்டுக்குள்ளே, அதாவது இந்தியன் மிலிட்ரிக்குள்ளே இந்த பாதையை யூஸ் பண்ணி நீங்கள் போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.